தமிழக முதலீடுகள் வெளிமாநிலங்களுக்கு செல்வதாக பொய் செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் பகுதியில் அமைந்துள்ள ஆலிசன் இந்தியா டிரான்ஸ்மிஷன் இந்தியா நிறுவனத்தின் புதிய விரிவாக்க தொழிற்சாலை பகுதியை தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் TRB ராஜா, பிரபல கார் நிறுவனமான BYD தொழிற்சாலை வேறு மாநிலத்துக்கு செல்வதாக பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டாம். BYD தொழிற்சாலையின் நிலை குறித்து அந்நிறுவனமே பதிலளித்துள்ளது என்று கூறினார். எதிரணியில் உள்ளவர்கள் பொய் செய்திகளை பரப்பி தமிழகத்துக்கு வரும் முதலீடுகளை வேறு எங்கும் திசை திருப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். அதான் பொய் ஆயிடுச்சுன்னு தெரியுதுல உங்களுக்கு, எங்களுக்கு தெரியாது பொய் என்று, அதனால கவனிச்சிருக்கோம். இன்னைக்குதான் அவங்களே சொல்லிட்டாங்க, அந்த இண்டஸ்ட்ரியே சொல்லிடுச்சு, உங்களே சொல்லிட்டாங்க. BYD ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு முதலீடும் இங்க இதெல்லாம் தவறுவதற்கு வாய்ப்பு இல்லை. உலகத்துல இருக்க எல்லா முதலீட்டாங்களும் இங்க படையெடுத்து வராங்க. இங்க இருந்து இந்த மாதிரி நேரத்துல உங்களால எதுவும் இந்த நாட்டுக்கு பிரயோஜனமா இல்லாட்டியும் தயவு செய்து இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்பாதீங்கன்றது என்னோட தாழ்மையான கோரிக்கை. இந்த மாதிரி செய்திகளை பரப்பி வர முதலீடுகளை வேற எங்கேயும் திசை திருப்பு வேலையை யாரும் செய்யக்கூடாது. எங்களுக்கு